கடகராசி கடகராசி நேயர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது? சாதகம் என்ன, பாதகம்? கடகராசி அப்படின்னு சொல்லும்போது புனர்பூச நட்சத்திரம் கடகராசி, பூச நட்சத்திரம் கடகராசி, ஆயுள்ய நட்சத்திரம் கடகராசி. எல்லாருமே கடகராசி அப்படின்னு சொல்லும்போது அப்பாடா ஒரு நிம்மதி மூச்சு விடுவாங்க. ஏன்னா அஷ்டம சனி முடிஞ்சிட்டு அப்பாடா நமக்கு நிம்மதி அப்படின்னு எடுக்காதீங்க. இல்லைன்னா பெரிய பெரிய சிக்கலை நாம் அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை வரும். உனக்காக நீ செஞ்சுக்கிறேங்கிறது வேற, மற்றவங்களுக்காக போய் நீ சைன் பண்ணுறது லாஸ் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கடைசி இந்த 4 மாதம் ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி அந்த கடைசி அந்த 4 மாதம் வருது இல்லைங்களா, அதில் பார்த்தீங்கன்னா ஜாப் லாஸ் அல்லது மாற்றம். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர், வாஸ்து நிபுணர், ரொம்ப அழகா ஜாதகம் பார்த்து உங்களுடைய பலாபலன்களை சொல்லக்கூடிய நம்மளுடைய ராஜ்குமார் சிவாச்சாரியார் அவர்களை தான் இன்னைக்கு சந்திக்க போறோம். திரை வருடத்திற்கான அழகான அந்த தமிழ் புத்தாண்டு எப்படி ஒவ்வொரு ராசிக்கும் பிறக்கக்கூடியது, உங்களுடைய சாதகம் என்ன, பாதகம் என்ன, எந்தெந்த விஷயங்கள்லாம் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும், எந்தெந்த ராசிக்கெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு நிறைய நல்ல விஷயங்கள் பரிகாரத்தோட சொல்றதுக்காக நமக்காக காத்துட்டு இருக்காங்க. ஐயாவை சந்திச்சிடலாம். ஐயா வணக்கம். வணக்கம். வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. ரொம்ப சிறப்பு. நம்மளுடைய ஆன்மீக பரிகார சேனல்ல முதல் முறையா நீங்க பதிவுகள் கொடுக்கறதுக்காக வந்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுடைய நிறைய பதிவுகளை பார்த்திருக்கேன். ரொம்ப அழகா நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து சொல்லுவீங்க. எந்த ராசி எப்படி இருக்கணும், அவங்க என்ன பரிகாரம் செஞ்சுக்கணும் அப்படிங்கிறது வரைக்கும், எந்த ஆலயத்துக்கு போகணும் அப்படின்ற வரைக்கும் ரொம்ப அழகா சொல்லுவீங்க. சோ நம்ம சேனல்ல உங்களை முதல் முறையா வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இப்ப நீங்க சொல்லுங்க, தமிழ் புத்தாண்டு இந்த வருஷம் எப்படி இருக்கு, ஒவ்வொரு ராசிக்குமான பலாபலன்களை மக்களுக்காக சொல்லுங்க ஐயா. ஒவ்வொரு ராசிக்கும் ரொம்ப அழகா பரிகாரங்கள் சொல்றீங்க. இந்த வருஷம் எப்படி இருக்கும், சாதகம் என்ன, பாதகம் என்னன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கடகராசி. கடகராசி நேயர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது, சாதகம் என்ன, பாதகம் என்ன? கண்டிப்பாமா. கடகராசி அப்படின்னு சொல்லும்போது புனர்பூச நட்சத்திரம் கடகராசி, பூச நட்சத்திரம் கடகராசி, ஆயுள்ய நட்சத்திரம் கடகராசி. எல்லாருமே கடகராசி அப்படின்னு சொல்லும்போது அப்பாடா ஒரு நிம்மதி மூச்சு விடுவாங்க. ஏன்னா அஷ்டம சனி முடிஞ்சிட்டு அப்பாடா நமக்கு நிம்மதி அப்படின்னுவாங்க. இப்போ அடுத்து வர்றது என்ன, கடகராசிக்கு ஜென்ம ராசியில குரு உச்சமாகிறார். சென்சிட்டிவான இயர், ரொம்ப சென்சிட்டிவான இயர், ரொம்ப கரெக்டாக. ஸ்மால் மிஸ்டேக் பிக் ப்ராப்ளம். நான் ஒவ்வொரு வேர்டுமே நீங்கள் வாட்ச் பண்ணினாங்க அப்படின்னா நம்ம கவனமாக இருக்கணும், நம்ம இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுன்றோம். ஏன்னா சென்சிட்டிவ் இயர், ஸ்மால் மிஸ்டேக் பிக் ப்ராப்ளம், இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று. ரெண்டாவது வேலை அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா இன்ஸ்டெபிலிட்டியாக இருக்கும். ரெண்டாவது சடன் சேஞ்சஸ் வரதுக்கான வாய்ப்புகள் வரும். சடன் சேஞ்சஸ் அப்படிங்கிறதுக்குள்ள ஏதாவது ஒரு மாற்றம், திடீர் சேஞ்சஸ், திடீர் சடனாக ஒரு விஷயம் நடக்கும், அது கண்டிப்பாக உண்டு. செலவு அதிகமாக இருக்கும், சேமிக்கிறது கஷ்டமாக இருக்கும், மருந்துண்ண நோய் குணமாகும், மருத்துவ செலவு அதிகரிக்கும், இதெல்லாம் கொஞ்சம் உண்டு. இடமாற்றம் வரும், மருத்துவ செலவுகள் இருக்கும், பார்த்துக்கிறதுக்கு ஆள் இருக்காது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறையா இருக்கும். ஸோ இதிலெல்லாம் அவங்க கொஞ்சம் பார்த்துக்கும். கண்டிப்பாக இதெல்லாம் அவங்க பார்த்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் தான் சிறப்பு. ஒன்று. ரெண்டாவது, இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இப்போ ஒரு வேலை சேஞ்சஸோ இல்லை ஏதாவது ஒரு சடன் சேஞ்சஸ், ஏதாவது ஒரு சில விஷயங்கள் வரும்போது கூடயே என்னென்ன வரும்னு கேட்டால் ஆர்கியூமெண்ட்ஸ் வரும் தேவையில்லாமல். ரெண்டாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அப்போ நீ இது ஏன் இவ்வளோ நாள் இது இப்படி இருந்தது, இதே நீ இப்படி செய்யலை, போல வரல, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வரும். இதனால் எமோஷ்னல் ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் கடகராசி. ஸோ கொஞ்சம் கடகராசி நிதானிச்சு தான் போகணும், அவசரப்படக்கூடாது. நீங்கள் நம்புறவங்கெல்லாம் கூட இந்த வருடம் உங்களை டெஸ்ட் பண்ணுவாங்க. நீங்கள் யாரெல்லாம் நீங்கள் உண்மையாக நம்புறீங்களோ அவங்க கூட உங்களை டெஸ்ட் பண்ணுவாங்க. நீ எப்படி இருக்க, என்ன ஏது அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் பண்ணுவாங்க. ஸோ நீ கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அதே போல் என்ன அப்படின்னா, முதல் 4 மாதம் சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி எப்படி இருக்கும்னா டைஜஷன் ப்ராப்ளம் கண்டிப்பாக வரும். செஸ்ட் இஷ்யூ நிறைய வரும். ரொம்ப கவனமாக இருக்கும். மென்டல் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும். எனர்ஜி குறைவாக இருக்கும், ரொம்ப குறைவாக. மென்டல் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும். வேலையினால தான் மென்டல் ஸ்ட்ரெஸ் அதிகமாக, ஃபேமிலினால கூட அதிகமாக. வேலையினால அதிகமாக, அதுவும் கவர்மெண்ட் ரிலேட்டடாக இஃப் த ஒர்க்கிங் மீன்ஸ் அதில் இன்னும் அவங்களுக்கு அதிகமாக இந்த மென்டல் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஸோ இந்த செஸ்ட் இஷ்யூ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சில பேர் முடிஞ்சால் அந்த டைமில் இந்த முதல் 4 மாதத்தில் போய் ஒரு மாஸ்டர் செக்அப் பண்ணிக்கிறது, ஹெல்த் பார்த்துக்கிறது நல்லது, ஒரு தடவை பார்த்துக்கிறது நல்லது. இப்போ அடுத்த 4 மாதம் அப்படின்னு எடுத்துக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மணி ஜோன் அப்படின்னு சொல்லலாம். அந்த அடுத்த 4 மாதம் ஆவணி புரட்டாசி அந்த இது கடன் சுமை அதிகரிக்கும் சொல்லுவாங்க. ஸோ கடகராசி
கடன் சுமை அதிகரிக்கும். நீ இருக்கிற கடனை விட இன்னும் சில விஷயத்த சரி பரவாயில்ல பண்ணிடலாம், நம்மளால சமாளிக்க முடியும்ட்டு நீ இன்னும் எக்ஸஸாக உன் தலையில் தூக்கி தான் வச்சுக்கிறியே தவிர இன்னும் கடன் குறைஞ்ச பாடு இல்லை. ஸோ உனக்கு கடன் சுமை அதிகம். அன்எக்ஸ்பெக்டட் மெடிக்கல் எக்ஸ்பென்சிவ் நிறையா வரும். ஃபேமிலி செலவு உனக்கு அதிகமாக வரும். பிஸ்னஸில் கொஞ்சம் லாஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நியூ லோன் எடுக்காதீங்க, இல்லைன்னா பெரிய பெரிய சிக்கலை நாம் அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை வரும். உனக்காக நீ செஞ்சுக்கிறேங்கிறது வேற, மற்றவங்களுக்காக போய் நீ சைன் பண்ணுறதுங்கிறது வேற. நீ அந்த மாதிரி ரிஸ்க் எடுக்காத. போய் நான் உனக்கு 10 லட்சத்துக்கு லோன் சைன் பண்ணி தரேன், நான் உனக்கு நீ தெரிஞ்ச நீ ஃப்ரெண்டு தானே, நான் உனக்கு பணம் கொடுத்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நீ போய் ஒரு 10 லட்சம் 15 லட்சம் கொடுக்கறது, இந்த மாதிரி ஏதாவது சில விஷயங்கள் அடுத்த 4 மாதத்தில் நீ ஏதாவது அதுக்கு தான் மணி ஜோன் நான் சொல்லிட்டேன். நீ உனக்கு அந்த விஷயத்தில் நீ கவனமாக இல்லைன்னா உனக்கு பிரச்சனை. ஏன்னா ஜென்ம குரு உச்சமாகுது. உச்சம்னு ஒரு சில விஷயங்களுக்கு நல்லது கொடுக்கும், ஆனாலும் சில விஷயத்தில் நீ கவனமாக இருந்தால் உன்னுடைய லைஃப் அந்த பாதை உனக்கு கரெக்டா இருக்கும். ஜாமீன் கையெழுத்துகள் போடக்கூடாது, கண்டிப்பா போடக்கூடாது. நீ 10 லட்சம் 20 லட்சத்துக்கு யாருக்காவது சைன் பண்றதோ, இல்ல நீ உன்னுடைய ஓன் பணத்தை கொடுக்கறதோ, இல்ல வீட்டுக்கு தெரியாம நீ பணம் கொடுக்கறதோ, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீ கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ ஏற்கனவே கண்டகச்சனி அஷ்டமச்சனியெல்லாம் முடிஞ்சு நிறைய கஷ்டங்களை கடந்து வந்திருக்க. இப்போவும் நீ லோன் கட்டிட்டு தான் இருக்க, இப்போவும் நீ கடன் ப்ராப்ளமில் தான் இருக்க. ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் ஏதோ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்லலாம். பணம் சம்பாதிக்கிற, பணம் கட்டுற, இதெல்லாம் கொஞ்சம் பண்ணுற, ஆனால் கொஞ்சம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறது. இந்த கடைசி 4 மாதம் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா லாஸ் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கடைசி இந்த 4 மாதம் ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி, அந்த கடைசி அந்த 4 மாதம் வருது இல்லைங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் லாஸ் அல்லது மாற்றம் கண்டிப்பாக ஒன்று, வேலை போயிடும், இல்லைன்னா நீயே வேலை மாறிடுவேன். இது கண்டிப்பா உண்டு, நீங்க எழுதி வச்சுக்கலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நெருங்கியவர்களே நம்பிக்கை துரோகம் செய்வார்கள். ரொம்ப நெருங்கியவர்களே நம்பிக்கை துரோகம் செய்வார்கள். பெண்களுக்கு, வேலை செய்பவர்களுக்கு இடமாற்றம் ஏற்படும். பெண்களுக்கு முக்கியமாக இடமாற்றம் ஏற்படும். அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் குடும்ப இப்போ ஒருத்தர் ஒரு கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் ப்ராப்ளம் இல்லை. இஃப் தே ஆர் லவ்விங் அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொன்னால் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் பிரியக்கூடிய சூழ்நிலை வரும். ஸோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் அவங்க கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு உண்டான பேச்சுவார்த்தைகளை எடுத்து அதற்கு என்ன பண்ணணுமோ அதை கரெக்டாக பண்ணிக்கணும். பண்ணினாங்கன்னு பண்ணலைன்னு சொன்னால் லவ் ஈக்குவல் அவங்களுக்கு பிரச்சனை தான். ஸோ அந்த விஷயத்தில் அவங்க கவனமாக இருக்கணும். அதே போல் எல்லாத்துலேயுமே கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது, கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது கடகராசிக்கான ரொம்ப பெரிய அட்வைஸ் தான். நீங்கள் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஸோ அதாவது ஸ்பிரிச்சுவல் வழியில் வந்தால் கூட உனக்கு நல்ல ப்ரொடெக்ஷன் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து கரெக்டாக இருக்கணும், கரெக்டாக செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆனால் நீங்கள் காமாக இருக்கணும், ரொம்ப பொறுமையாக நிதானமாக என்ன செய்கிறோம், நம்ம இன்னைக்கு பொழுது விடிஞ்சு நம்ம என்ன செய்ய போகிறோம், நாளைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், நிதானிச்சு எதையுமே அவசரம் காட்டாமல் நீயா ஒரு வாக்கு கொடுத்து நீயா ஒரு விஷயத்த செய்யறதை விட யோசிச்சு உன்னை விட பெரியவங்க கிட்ட ஒரு வார்த்தை இது செய்யலாமா வேண்டாமா அப்படி கேட்டு நீ செஞ்ச அப்படின்னு சொன்னா உனக்கு நல்லது. ஓமம் புலியூர்னு ஒரு ஊர் இருக்கு, ஓமம் புலியூர். அந்த ஊருக்கு இவங்க போயிட்டு வந்தா நல்லது. ஒண்ணு. ரெண்டாவது, காஞ்சிபுரம் பக்கத்துல இருக்கக்கூடிய பாலா திரிபுர சுந்தரி அப்படின்னு சொல்லி ஒரு கோவில் இருக்கு. ஸோ அங்க போய் அந்த பலம்பிகாவை இவங்க எவ்வளவுக்குள்ள வழிபாடு பண்றாங்களோ, இந்த 2 இடம் இந்த புது வருஷம், தமிழ் புது வருஷம் இவங்க லைஃப்பில் நல்லா ஸ்டேபிளாக ஓரளவுக்கு நல்லா கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இந்த 2 தெய்வ வழிபாடு சிறப்பை தரும். இந்த ராசிக்கு ரொம்ப அழகான பதிவா, சூப்பரான பதிவா, எல்லோரும் சந்தோஷப்படக்கூடிய வகையில ரொம்ப அழகா கொடுத்தீங்கய்யா. நன்றி. நன்றிம்மா, நன்றி. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பதிவை மறக்காம மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஐயாவை நீங்க நேர்ல சந்திக்கணும், ஜாதகம் ரீதியா பொருத்தம் பார்க்கணும், இல்ல உங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்க தீர்த்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்க ஐயாவை சந்திக்கலாம். அதே மாதிரி எண் கணிதம் ரீதியான ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கு உங்களுக்கு, இல்ல எண் கணிதத்துல நியூமராலஜி படி உங்களுக்கு ஏதாவது பெயர்கள் வைக்கணும் அப்படின்னாலும் நீங்க தாராளமா பார்க்கலாம். ஆன்லைன் கன்சல்டேஷனும் போயிட்டு இருக்கு. நேர்லயும் நீங்க வந்து ஜாதகம் பார்த்துக்கலாம், ஆன்லைன்லயும் பார்த்துக்கலாம். வாஸ்து, எல்லா சோழி பிரசனம், இப்படி எல்லா விதமான விஷயங்களுக்கும் ஐயாவை நீங்க சந்திக்க முடியும். வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அதையும் பயன்படுத்திக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.